Hi friends, welcome to Shastika kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் ரசமலாய். இது ரொம்பவே சூப்பரா டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது ஈஸியாவும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொஞ்சமா குங்குமப்பூ, 1 டேபிள்ஸ்பூன் பாதாமை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் பிஸ்தா, 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1/2 கப் சுகர் கிட்டத்தட்ட 50 கிராம், 5 ஸ்லைஸ் பிரெட்டு, அப்புறம் 1 லிட்டர் பால். ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் ஸ்லைஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சமான எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்டு ஷேப்பில் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக கட் ஆகிடும். இல்லை குக்கி கட்டர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசமலாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு கொதி வர அளவு வர மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி மேலே பாலோட ஏடு படிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் எடுத்து உள்ளே விடுங்க. எடுத்து வெளியே போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த டெசர்ட்டுக்கு இந்த பால் ஏடு தான் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் தான் நல்ல ஏடு படியும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தாவும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இன்னுமே நீங்கள் நிறையா சேர்க்கலாம். உங்களோட விருப்பம்தான் இது. இப்போ நான் இன்றைக்கி எல்லாத்தையும் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இதை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பால் கிட்டத்தட்ட பாதி வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்ச முந்திரி பருப்பை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த பொடிச்சு வச்ச முந்திரி பருப்பை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு அந்த ரசமலாய். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு பால் நல்லா சீக்கிரமே திக்காகிடும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பால் நல்லாவே கலர் மாறிடும். சாஃப்ரான் போட்டிருக்கிறதுனால. இன்னொன்று இந்த மாதிரி பொங்கி நல்லாவே வரும், இன்னும் திக்காக வரும். ஸோ அந்த ஏடெல்லாம் திருப்பி உள்ளே எடுத்து விடுங்க. ஸோ நம்ம ஊற்றின அளவுலேருந்து 4ல் 1 பங்கு அளவு நமக்கு பால் நல்லாவே வத்திடணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ பால் ஃபுல்லாக நல்லா வத்தினோடனே கடைசியாக 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இந்த இனிப்பு சும்மா உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் பிடிக்கும்னு போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ரசமலாய் செய்கிறதுக்கு உங்களுக்கு அரௌண்ட் 50 மினிட்ஸ் ஆகும் மொத்தமாக. ஸோ இப்போ கடைசியாக நம்ம நல்லா ஆற வச்ச பிறகு இந்த ரசமலாயோட பிரெட் ஸ்லைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி திக்காகிடும் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால. நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அதுக்கு 1 or 2 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் சேருங்க. இல்லைனா ரொம்ப ப்ரெட்டு உப்பிடும். அது ரொம்ப உப்பலாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ கடைசியாக இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கார்னிஷ்க்கு மேலே கொஞ்சம் க்ரஷ் பண்ண நட்ஸ் சேர்த்துக்கலாம். இது உங்கள் ஆப்ஷனல் தான். நம்மளுடைய பிரெட் ரசமலாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். ஷஷ்டிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.